ரூத் 1:14 வாசிங்க. அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்தில் நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இப்ப ரூத் இந்த வார்த்தையை சொல்றா அப்படின்னா, மாமியாருக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து அவ என்ன செய்வா தெரியுமா? பின்னிட்டு பார்க்காம ஓடிடுவா. இப்ப நகோமிக்கு கிடைச்சது முத்தம். இந்த முத்தத்தின் விளைவால் அவ போயிட்டான். ஆனா ரூத் சொல்றா, இல்ல நான் போக மாட்டேன். உன்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடையது. வார்த்தையை கொஞ்சம் நல்லா கேளுங்க. புறஜாதி பிள்ளை நீங்களும் நானும் புறஜாதிகள். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நகோமி நிமித்தமாக, நகோமி ஐய சபை நிமித்தமாக மணவாளனை அறிந்து கொள்ளும்படியாய் கடந்து வந்திருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்கிறோம்? நகோமி சொல்லுகிற வார்த்தைக்கு, சபை சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற உண்டா? இல்ல. அதனால தான் உனக்கு இந்த கதி. ஏன்னா ரூத்தினுடைய நிலையை நல்லா புரிஞ்சுக்கோ. ரூத்து சொன்னா, நீ எங்க போறியோ அங்க நான் வரேன், நீ எங்க இருப்பியோ அங்க நான் இருப்பேன், நீ எந்த கடவுளை கும்பிடியோ அந்த கடவுளை நான் கும்பிடுறேன். ஏன்னா நான் உண்மையிலேயே புறஜாதி தான். உன் பையனை கல்யாணம் பண்ணினால என் புறஜாதி குடும்பத்தை விட்டுக்கிட்டு நான் உங்ககிட்ட வந்துட்டேன். நீ ஒரு யூத பெண்மணியாக இருக்கிறபடியினால், என் புருஷன் ஒரு யூதனாக இருந்தபடியினால் நானும் ஒரு யூதனாக மாறுகிறேன். ஆனால் ரூத்துக்கு கூட கல்யாணம் பண்ணவ ஓடி போயிட்டா. யூத குலத்துக்கு வந்தவள் திரும்பி போயிட்டா. இன்னைக்கு எத்தனை பேர் திரும்பி போறதுக்கு இங்க இருக்கிறீங்க? எத்தனை பேர் ரூத்த போல உள்ள வரதுக்கு இருக்கிறீங்க? அப்ப ரூத்தனுடைய குணம் இங்க வரணும். இல்ல அப்படின்னா உனக்கு தேவ சமூகத்தில் இடம் இல்லை. நல்லா புரிஞ்சுடுங்க. ரூத் இப்ப என்ன செய்யறா அப்படின்னா, நகோமிக்கு கூட போறா. நகோமி கூட்டிட்டு போயிட்டான். நல்லா சொல்லி பார்த்தா, இல்ல வராத, எனக்கு பையன் இல்லை உனக்கு கட்டித்தரதுக்கு, நான் இன்னும் ஒருத்தவங்க கூட இணைஞ்சு ஒரு பிள்ளையை பெற்று அதுக்கப்புறம் உனக்கு கட்டித்தரதுக்கு காலம் வரைக்கும் காத்திருக்கன்னா நீ கிளவி ஆயிடுவே, அப்படி என்னால் முடியாது, அதனால் நீ போயிருன்னு சொன்ன போது கூட ரூத்து கேட்கல. ஆனா ஓர்பாள் இதெல்லாம் கேட்காம ஓடி போயிட்டா. இன்னைக்கு இங்க ஓடுற கூட்டம் இருக்கு, ரூத்தை போல் குணமுள்ள கூட்டம் இருக்கு. யார் அந்த கூட்டம் என்பதை அறிகிறதான் நம்முடைய வேலையா இருக்கிறது. இங்க என்ன அப்படின்னா, ரூத்துடைய குணம் உனக்கு வேணும் அப்படின்னா 3வது அதிகாரத்துக்கு வரணும். இந்த 3வது அதிகாரம் என்ன சொல்லுது அப்படின்னா, பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ போவாசன் வேலைக்காரர்களோட கூடி இருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறைவான் அல்லவா? இது அவன் இன்று ராத்திரியில் களத்தில் வார்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்துக்கொண்டு அந்த களத்துக்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீர்மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்து போய் அவன் தங்களின் மேல் மூடிக்கொண்டிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் ஒரு காரியத்தை நகோமி தன்னை நம்பி சபையை நம்பி வந்த ரூத்துக்கு விசுவாசிக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன? நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரத்தை மாற்றிக்கொண்டு நான் சொல்லுகிற இடத்திற்கு போ. அங்கே நம்முடைய உறவின் முறையான் ஒருவன் இருப்பான். அவன் தூங்குகிற போது அவனுடைய பஞ்சத்திலே அவனுடைய போர்வைக்குள்ளாக போய் நீ படுத்துக்கொள் என்று சொல்லி சபை நகோமி ரூத்துக்கு ஆலோசனை சொல்லுகிறாள். இதை எந்த ஸ்திரீயும் நான் கேட்க மாட்டாள். ஆனால் வேத சத்தத்தின்படி ரூத் கேட்கிறாள். இன்னைக்கு எத்தனை பேர் முதல்ல குளிச்சிருக்கிறது? குளியல் என்கின்ற ஞானஸ்நானம், எண்ணெய் என்கின்ற பரிசுத்தாவி, வஸ்திரம் என்கின்ற ரட்சிப்பு எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது? குளித்தோம் ஒரு நாள், எண்ணெய் பூசினோம் ஒரு நாள், ஆனால் வஸ்திரம் மாற்றவில்லையே. என்ன காரணம்? இத்து போற வஸ்திரம், பொட்டரிக்கிற வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எப்படி மணவாளனுடைய போர்வைக்குள் கடந்து போவது? நடக்காத சம்பவத்தை கனவு காண்கின்ற அநேகர் நம்மிடத்தில் இருக்கிறோம். இல்லை, இன்றைய செய்தி உனக்கு சம்மட்டி போல் இருக்கும். இதில் குறை காண்கிறவர்கள் காணலாம், இதனுடைய ஊடாய் கடந்து போக விரும்புகிறவர்கள் போகலாம். ஆனால் நீ ரூத்தா இருக்கிறாயா இல்லது ஓர்பாளா இருக்கிறாயா?
நீ நினைக்கலாம் நான் ரூத் என்று நினைக்கலாம். தேவன் உன்னை காண்கிறார். உன்னுடைய நினைப்பெல்லாம் நினைப்பல்ல. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிற காரியம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் குளிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் குளித்த பின்பு எண்ணெய் பூச வேண்டும். குளித்து எண்ணெய் பூசின பின்பு வஸ்திரம் மாற்றப்பட வேண்டும். அதற்கு பின்பு மணவாளனை தேட வேண்டும். அவர் எங்கே இருக்கிறார்? அவர் கண்களுக்கு புலப்படவில்லை என்று சொன்னால் அவரை தடவியாக கண்டுபிடிப்பதற்காக நீ கடந்து போக வேண்டும். அந்த அனுபவம் நம்மகிட்ட இல்லை. நம்ம வேற எதையோலாம் தேடிட்டு இருக்கோம். ஆஸ்தியை தேடுறோம், அந்தஸ்தை தேடுறோம், பேரை தேடுறோம், புகழை தேடுறோம், மானத்தை தேடுறோம், மரியாதையை தேடுறோம். இதைத்தான் தேடிட்டு இருக்கிறோமே தவிர மணவாளனை தேடுகிற பழக்கம் நமக்கு இல்லை. கேட்டா நானும் மணவாட்டி நினப்பு பிளப்ப கெடுத்துருமா. பிசாசு உன் கூட இருந்து இதெல்லாம் சொல்ல வைக்கும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனை நம்புறேன், நான் தேவனோடு கூட இருக்கிறேன்னு சொல்ல வைக்கும். அது உன்னுடைய தேவன் பிசாசா இருக்கிறபடியினால். அல்லேலூயா. இப்ப சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, ரூத் நகோமியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவள் கீழ்ப்படிந்தால் மட்டுமே மணவாளனை சந்திக்க முடியும். இன்னைக்கு என்னதான் கத்துறோமோ, இந்த கத்துக்கெல்லாம் கீழ்ப்படுகிற ஜனம் இங்க இருக்கா? அப்ப இங்க ரூத் இல்லையே. ரூத் இல்ல, யார் இருக்கா? ஓர்பாள் இருக்கா. நீ ஓர்பாள் முத்தமிட்டு கொண்டு அன்பு காட்டுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு புறம்பாக கடந்து போகிற கூட்டம் ஒன்று இருக்கிறது. உணவுக்காக ஒரு கூட்டம், அற்புதத்திற்காக ஒரு கூட்டம், ஆஸ்தி அந்தஸ்துக்காக ஒரு கூட்டம், தலைவலிக்காக ஒரு கூட்டம், வியாதி மாற வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட கூட்டங்கள் பல இருக்கிறது. ஆனால் ரூத்தை போல் கீழ்ப்படுகிற கூட்டம் எத்தனை? ரூத்து பெற்ற ஆசீர்வாதம் என்ன? ரூத்துக்கு மணவாளனை கண்டுகொண்ட பின்பு கூட ஒரு எச்சரிப்பின் சத்தம் கடந்து வந்தது தெரியுமா உங்களுக்கு? மணவாளனை கண்டுகொண்ட பின்பு, மணவாளனுடைய போர்வைக்குள் கடந்து போன பின்பு மணவாளன் கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தம் உனக்கு தெரியுமா? கொஞ்சம் யோசித்து பாரு, அப்பதான் தெரியும். நீ நினைக்கிற வந்த உடனே பாஸ் எப்ப பார்த்தாலும் எச்சரிப்பின் சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, ஏன் அப்படின்னு கேட்பேலா? இங்க போவாஸ் கொடுக்கிறார் ஒரு எச்சரிப்பின் சத்தம். ரூத்து, நான் உன்கிட்ட ஒன்று சொல்றேன். உன்னுடைய உறவின் முறையான ஒருவன் உன்னுடைய பக்கத்தில் இருக்கிறான். அவனிடத்தில் போ. அவன் உன்னை விவாகம் பண்ண தயாராக இருந்தால் நீ அவனையே விவாகம் பண்ணு. இப்ப விவாக பஞ்சத்தில் ஏறினவன் கூட புருஷன் யாருன்னு தேடணுமா? யோசிக்கிறியா? வேதம் வேற சொல்லுது, நீ வேற ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிற. மணவாளன் சொல்றாரு, நான் உனக்கு மணவாளனா இல்ல அவன் உனக்கு மணவாளனான்னு முடிவு மட்டுமல்ல. போர்வாள் ஓடி போய் வேற மணவாளனை தேடிக்கொண்டது போல ரூத்து ஓடி போகவில்லை. என் சபையாகிய நகோமி சொன்னா, நீர்தான் என்னுடைய மணவாளன், நீர்தான் என்னுடைய உறவின் முறையான், ஆனபடியினால் நான் உம்மோடு கூட இருப்பேன். எத்தனை சோதனைகள், எத்தனை போராட்டங்கள் என்னென்ன வந்தாலும் சரி, நான் உம்மோடு கூட இருப்பேன், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி சரண்டர் ஆனால். இங்க எத்தனை பேர் சரண்டர் ஆகிறவங்க இருக்கிறீங்க? கீழ்ப்படிதலே இல்லையே. எப்படி உன்னை ஆசீர்வதிப்பாரு? உனக்கு எப்படி விடுதலை தருவாரு? கேட்டா நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் எனக்கு ஒன்றும் செய்யல, பிசாசு என்ன போட்டு என்னெல்லாமோ பண்ணுதே, ஏன் அப்படின்னு கேட்கிறேன். டெய்லி ஜோம் பண்றேன், பிசாசு போராட்டம். மாசத்துல ஒரு தடவை உபாசம் இருக்கிறேன், வாரத்தில் ஒரு நாள் உபாசம் இருக்கிறேன், எனக்கு போராட்டம், ஏன்னே தெரியலையே. அட பிசாசுடைய பிள்ளையே, நீ பிசாசோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற. சர்வ வல்லமையுள்ள தேவனை மறந்துட்ட. ஆனா எப்படி 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்துக் கொண்டு தங்கள் வஸ்திரத்தை உடுத்தி தங்கள் உணவை உண்டு நிந்தை நீங்க சொன்னார்களோ அதுபோல நீயும் சொல்லுகிறாய், நான் யாசுவாவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் வாழ்க்கை பிசாசுடைய கூடா இருக்கிறது, பிசாசுடைய தந்திரங்களுடைய ஊடா இருக்கிறது, பிசாசுடைய கிரியையினுடைய ஊடா இருக்கிறது. பிசாசுக்குரியவை நீ செய்து கொண்டிருக்கிறாய். ஆனபடினால் உனக்கு சமாதானம் இல்லை. உன்னுடைய பிள்ளைகளிடத்தில் போராட்டம், உன்னுடைய குடும்பத்தில் போராட்டம், உனக்கு கடன், உனக்கு பிசாசு. ஏன் ஏன் உனக்கு இந்த கதி? காரணம் நீ பிசாசுக்கு சொந்தக்காரியாய் இருக்கிறபடியினால். நீ பிசாசை என்றைக்கு விடுவாயோ, தேவனுடைய சத்தத்திற்கு என்றைக்கு கீழ்ப்படியாயோ, அன்றைக்கு தேவன் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இப்ப கீழ்ப்படுகிறியா? ரூத்த போல கீழ்ப்படுகிற கூட இருக்கா? இல்ல. கீழ்ப்படிஞ்சா என்ன நடக்கும்? சங்கீதங்களுடைய புஸ்தகம் 119 165 வாசிச்சா, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு
மிகுந்த சமாதானம் உண்டு, ஆமென். அவர்களுக்கு இடரல் இல்லை. நல்லா கேளுங்க. வேதத்துக்கு கீழ்ப்படிஞ்சா, வேதத்தை நேசிச்சா, நேசிக்கிறது கீழ்ப்படிதல். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, இடரலாகிய பிசாசின் கிரியை இல்ல. நம்ம தான் வேதத்தை நேசிக்க மாட்டோமே. யாரை நேசிப்போம்? பொண்டாட்டியை நேசிப்போம், பிள்ளையை நேசிப்போம், மாப்பிள்ளையை நேசிப்போம், அக்காளை நேசிப்போம், அம்மையை நேசிப்போம். இதுதான் நடக்குது. இந்த நேசம் தேவனுக்கு விரோதமான பகை. அன்பு காட்டுவது வேறு, நேசம் என்பது வேறு. ஒத்த கருத்துடையவர்களாய் வாழுங்க. ஆனா அதுக்காக தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் யாருக்கும் கொடுக்காத. இரண்டாவது காரியம், நீதிமொழியின் புத்தகம் 4வது அதிகாரம் 22வது வசனம். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், ஆமென், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். வேதவசனத்தை கண்டுபிடித்து அந்த வேதவசனத்தின்படி நடக்கிறவனுக்கு ஜீவனும் சரீரத்திற்கு ஆரோக்கியமும் உண்டாகும். மூன்றாவது காரியம், உபாகமத்தினுடைய புத்தகம் 15வது அதிகாரம் 4லிருந்து 6 வரைக்கும் வாசித்தால், எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பலன்படியையும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய யாவனும் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவனாகிய யா உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய யா உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேகம் ஜாதிகளுக்குள் கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. கேட்டீங்களா? கடன் ஏன் வருது தெரியுமா? யாவுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாததனால் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, யாவுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறவன் கடன் வாங்க மாட்டான், கடன் கொடுப்பான். எப்படி? சத்தம் வேலை செய்யல இன்னை உனக்கு, அதனால கடன். நீ உண்மையாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பார். அடுத்த வசனம், உபாகமத்தினுடைய புத்தகம் 30வது அதிகாரம் 2லிருந்து 7 வரைக்கும் வாசிச்சா, உன் தேவனை யாவிடத்திற்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் உன் தேவனையா உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனையா உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனையா அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனையா அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவார். சாபத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்றார். அப்ப கீழ்ப்படுகிறதுனால முதல்ல என்ன செய்யறாரு? சமாதானத்தை தராரு. இரண்டாவது ஜீவனையும் ஆரோக்கியத்தை தராரு. மூணாவது கடன் பிரச்சனையை மாற்றுகிறார். நாலாவது சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். இப்ப நீ ரூத்தா மாறுவியா? இல்லது தேவ சமூகத்தை விட்டு வெளியே போகக்கூடிய யோனாவை போல, ஆதாமை போல, அனனியாவை போல, ஓர்பாலை போல தேவ சமூகத்தை விட்டு தூரம் போறியா? இப்ப நீ யார்? ஒரே ஒரு ஆளை மட்டும் தான் உன் முன்னாடி வச்சிருக்கிறேன், மாடலுக்கு ரூத். வேற அத்தனை பேரும் ஓடி போனவங்க. நீ ஓடி போனவரா இல்லது நகோமியாகிய சபையினுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து மணவாளனை சந்திக்கிறவளா? கீழ்ப்படிந்தால் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு விரும்புகிறவளா? நாம் எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஒரு விசை தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம்.